வணக்கம் அன்பர்களே, நான் கோவையிலிருந்து மோதர் சண்முகம். இன்னைக்கு விஜய் தம்பி பேசுனதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இது. கரூர் விஷயத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு வச்சாப்புல பாருங்க ஆப்பு. உங்களுடைய அடிமைன்னு சொல்லிட்டு அடிச்சாப்புல பாருங்க. நான் வந்தது சரியான டயத்துக்கு தான் நான் வந்தேன். போலீஸ்காரங்க என்ன டைம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த டயத்துல இருந்து தான் நான் நாமக்கல்ல இருந்து கரூர் வந்தேன். அந்த கூட்டம் லைவா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் செஞ்சேன்னு சட்டசபையில் நீங்க பேசுறீங்களே ஸ்டாலினை பார்த்து, எப்படி இதுதான்யா தப்பு? யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. நீங்க கொலையை செய்வீங்க, கொலையை செஞ்சு போட்டு இன்னொருத்தவங்க மேல போடுறது தானே திருட்டு திமுகவுடைய வழக்கமா வச்சிருக்கீங்க. இனிமேல் அந்த பருப்பு நடக்காது இல்லையா? இப்போ கேட்குறாப்புல, நீ கரூர்ல இருந்து ஏன் கோயம்புத்தூருக்கு கொண்டு போய் வச்ச பயம் கேட்டவா? இதையும் பயம். அது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக திருட்டு திமுக நாசமாக போகுது. அது மட்டுமல்ல, திருட்டு திமுகவை நம்பி யார் இருந்தாலும் நாசமாக போகிறாங்க. விஜய் தம்பி மட்டும்தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் மனமோர்ந்து வந்திருக்காங்க. இந்த மனசு மக்கள் சும்மா நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பதிவு பண்ணுறதுன்னா, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சாதாரண மக்கள் இல்லை. அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு மனுஷன் மேலே மனசு வச்சுட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது நாங்கள் புரட்சி தலைவர் காலத்திலேருந்து பார்க்குறோம். இதை அனுபவத்தில் தான் சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க வெறுத்துட்டாங்கன்னா அவங்கள மாதிரி வெறுக்கிறதுக்கும் ஆளே கிடையாது. தப்பு செஞ்சிட்டா வெறுத்துருவாங்க அவங்க. அந்த வெறுத்த டிக்கெட்டுக்கு தான் இந்த 40 கட்சியும், இந்த திருட்டு திமுகவோட கூட்டணியும் சரி, அதுக்கப்புறம் விஜய் தம்பி சொல்கிறாருல்ல மற்றும் அப்படின்னு, அந்த கட்சி எல்லாமே திருடணும். அவங்களுக்கு கமிஷன் வேணும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கமிஷன் வரும் அப்படிங்கிறதுனால தான் நீ தேர்தலில் நின்று இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற. உனக்கு சம்பளம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு சட்டத்தை நல்ல அவர் விஜய் தம்பி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த சட்டத்தை போட்டாப்புலன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது போடக்கூடிய சட்டம் எக்காரணத்தை கொண்டும் இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கவோ முடியாதுங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு சட்டமாக இருக்கணும். அரசியலுக்கு யார் வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை தவிர வேற எந்த கையூட்டுகளும் வாங்கக்கூடாது. அது அரசாங்க ஊழியர்களுக்கும் பொருந்தணும். சம்பளம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் அது ஒரு பார்ட்டாக தமிழ்நாட்டில் சட்டசபையில் கொண்டு நிறைவேற்றணும். அது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. இது என்னுடைய தனிப்பட்ட ஆசைங்கிறத விட மக்களுக்கு இது நல்லதாக போய் சேரும். அப்போ என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனில் நிற்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக அதாவது சமூக ஆர்வலர்களாக இருக்கிறவங்க தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மைக்கு உருவாகும். இந்த ஒரு புரட்சி, இந்த புரட்சி வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் இந்த ஆண்டில் நடந்தது அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தில் இந்த விஷயம் இடம்பெறும். வரல செவலை கிழிச்சு 23ஆம் தேதி சிறப்பாக செய்யுங்க. இன்னொரு வீட்டில் வர